வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வெறும் ஃப்ளேவருக்கு மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்ட்ரிப் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இதில் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டனை நல்லா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த மட்டன் வதங்குறதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருளை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ட்ரை ஹீட் பண்ண போகிறோம். 4 காஞ்ச மிளகாய், நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், நீட்டு மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 பீஸ் பட்டை, 1 ஸ்ட்ரிப் கருவேப்பிலை, 6 முந்திரி பருப்பு, 10 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம 5 சில்லு தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணனையும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்லேயே தேங்காய் வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சிருந்த மசாலா பொருளை நம்ம இப்போ இந்த மட்டனோட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மட்டன் கிரேவிக்கு தனியாக மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வர மாதிரி வேக வச்சுக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும். 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ருசியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.